Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல sun-dried tomatoes எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீடியோ போடுற அளவுக்கு ஒரு பெரிய ரெசிபி கிடையாது. ஆனா இத வச்சு நம்ம வந்து ஏகப்பட்ட ரெசிபீஸ் பண்ணலாம். குழம்பு அந்த மாதிரி பட்டதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஆனா நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம்ல, சிக்கன்னாலும் சரி, வெஜ்னாலும் சரி, அந்த மாதிரி பட்ட ரெசிபீஸ்க்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம வந்து பீட்சா மேல சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து quesadilla பண்ணோம்ல, அதுக்குள்ளலாம் வச்சுக்கலாம். ரோல் அந்த மாதிரி எல்லா ரெசிபீஸையும் நம்ம வந்து மோஸ்ட்லி பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ நல்ல பெரிய பழுத்த தக்காளி எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இத நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தக்காளியோட கண்ணை எடுத்து வச்சிரலாம். இந்த மாதிரி கண்ணை எடுத்ததுக்கு அப்புறமா இத வந்து நான் நாலா கட் பண்ண போறேன். இந்த விதைகளை எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் வந்து கொஞ்சமா எடுக்க போறேன். ஒரு ஃபுல்லா எடுக்கல, ஒரு 50% போல எடுக்க போறேன். லைட்டா இந்த மாதிரி என்ன வருதோ அது மட்டும் எடுக்கறேன். ரொம்ப ஆழமாலாம் எடுக்கல. எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இனி வந்து ஒரு பிளேட்ல நம்ம அடுக்கி வச்சிரலாம் காய வைக்கிறதுக்காக. பிளேட்ல வைக்கிறதுனாலும் ஓகே. அப்படி இல்லனா அந்த வயர் ரேக் மாதிரி இருக்கும்ல, அதுல வச்சோம் அப்படினா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் காய வைக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா காயும். இந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா மேலே வந்து உப்பு. ரொம்ப உப்பு தேவையில்லை. ஆனா எல்லா தக்காளி மேலயும் லேசா படுற மாதிரி அப்படியே சேர்த்துக்கோங்க. இனி இத வந்து காய வச்சு நம்ம எடுக்கணும். நல்ல வெயில் இருக்கப்போ பண்ணுங்க. வெயில் இல்ல அப்படினா தக்காளி காயிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஃபங்கஸ் வந்துர கூடாது. அதனால நல்ல வெயில் காலத்துல கீழ வச்சு எடுங்க. வெயில பொறுத்து இருக்கு. நல்ல வெயில்னா சீக்கிரமா ரெடி ஆயிரும். இத வச்சிரலாம். இப்போ காய வச்சு 3 நாள் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஃபுல்லா காயல. வெயில பொறுத்தும் இருக்கு. அப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ற சைஸை பொறுத்தும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட காயணும். அதனால இத வந்து திருப்பி வச்சிட்டு மறுபடியும் காய வச்சிரலாம். நல்லா காஞ்சிருக்கு. தக்காளியோட ஜூஸ் எதுவுமே இல்ல. தொட்டு பார்த்தா அந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வந்திருக்குல. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆக்கணும் அப்படின அவசியம் இல்ல. ஆனா அந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லாம நமக்கு பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு நல்லா ஒரு 90% காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. இந்த வாட்டி நான் வந்து 1 கிலோ தக்காளில தான் பண்ணேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இன்னொரு பேட்ச் பண்ணனால சரி போதும் அப்படி சொல்லிட்டு கம்மியா தான் பண்ணிருக்கேன். அப்படிலாம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து ஒரு ஜார்ல நம்ம மாத்திரணும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம இதல மாத்திரலாம். அடுத்து இதல வந்து கொஞ்சம் வாசனைக்காக நமக்கு பிடிச்ச சீசனிங் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிரியாணி இலை அப்புறமா 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் எடுத்துர்க்கேன். நம்மளோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை லைட்டா பிச்சிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கறனால 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். கூடவே 2 பல் பூண்டு. அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். அடுத்து நமக்கு வந்து எண்ணெய் வேணும். நமக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமா வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் அப்படியே சேர்க்கறதுனால ஓகே. ஆனா கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்தோம் அப்படினா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இன்னும் நல்லா இறங்கும். அதுக்காக ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப சூடு பண்ண அவசியம் இல்ல. கொஞ்சம் அந்த வெதுவெதுப்பா சூடானாலே போதும். இந்த மாதிரி லைட்டா சூடானதும் இதை எடுத்து தக்காளி மேல சேர்த்துடலாம். எப்பவுமே இந்த மாதிரி பண்றப்போ தக்காளிக்கு மேல வரைக்கும் எண்ணெய் இருக்கணும். இல்லனா வந்து கெட்டு போயிடும். அதனால எப்பவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ரெடியா இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இவ்ளோ எண்ணெய் இருக்கறனால சீக்கிரமா கெட்டு போகாது. அதனால நம்ம வெளிய வைக்கிறதுனால ஓகே. அப்படி இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படினா இன்னும் நிறைய லைஃப் வரும். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படினா நம்ம வந்து 1 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் கிடையாது. ஒருவேளை தக்காளி காலியானா கூட நம்ம இந்த எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.